எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் போதெல்லாம் சூசைடல் தாட்ஸ் வரும். ஆக்ட் பண்ண மாட்டா, ஆனால் ஒரு ஃப்ளீட்டிங் கன்சிடரேஷன் தான். அவளை ஜட்ஜ் பண்ணாமல் அவள் சொல்கிறத யாராச்சும் கேட்க மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்குனா. ஷி ஸ்டார்டட் ஃபீலிங் ட்ராப்ட் அண்ட் ஹோப்லெஸ். காலப்போக்கில் ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைச்சிது. வீட்டில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் மாதத்தில் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ்னால வேலை போச்சு. ஒரு நல்ல நம்பிக்கையான ஆளை அவங்கள ஏமாற்றிட்டாங்க. அவளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாத்துக்குமே அவள் தான் காரணம், அவளோட இன்கம்பீட்டன்ஸ் தான் காரணம், அவளால் எதுவுமே சரியாக செய்ய முடியாது, குடும்பமானம் போகிறதுக்கு அவள் தான் காரணம், இப்படி இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு பேசினாங்க. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தா அவங்க கிட்ட பேசியிருப்பா. ஆனால் இல்லையே, வேலை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலியோட சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க ஒரு பர்சனோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? இவென்ச்சுவலி ஷீ ஃபெல்ட் லைக் ஷீ ஹேட் நோ பர்பஸ் இன் லைஃப். இந்த மாதிரி நிலைமையில் உங்களால் வாழணும்னு நினைக்கிற ஒரு நார்மல் மனுஷன் கூட ரிலேட் பண்ண கூட முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் எதுவுமே காமனாக இருக்காதே. ஸோ அவள் சூசைடல் தாட்ஸ் வரும்போதெல்லாம் என்ன பண்ணா? வாட் டு டூ வென் ஐ ஹாவ் சூசைடல் தாட்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணா. அவளால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டாக் டு அ கவுன்சிலர் பண்ண முடியாது. பிகாஸ் அவள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அவளுக்கு இப்படி டிஸ்டர்பிங் தாட்ஸ் இருக்குன்னு டாக்டர்கிட்ட போகலான்னு சொன்னால் அதை ஏதோ ஒரு பெரிய அவமானமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வேலைக்காகாது. ஒன் ஆஃப் த பாயிண்ட் வாஸ் டாக்கிங் டு சம் ஒன் யூ ட்ரஸ்ட். அது இருந்தால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காதே. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் மேக் அ டெசிஷன் அண்ட் ஆக்ட் ஆன் இட் டுடே. வாழ்நாள் ஃபுல்லாக கிடக்கணும் அப்படின்னு சொல்லலை, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது கடந்து போயிடணும். இந்த எண்ணங்கள் உனக்கு ஏற்கனவே வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உன்னால் சமாளிக்க முடியல, சில நாள் உன்னால் சமாளிக்க முடியும்னு உனக்கே தெரிய வரும். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எப்படியாவது கடந்து போயிடு அப்படின்னு இருந்தது. அதை படித்ததில் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பி அரவுண்ட் அதர் பீப்புள். இந்த நேரத்தில் யார்கிட்டையாவது பேசுகிறது கஷ்டமாக இருக்கலாம், தட்ஸ் ஓகே. ஆனால் ரொம்ப நேரம் தனியாக இருக்காதீங்க. எங்கேயாவது வெளியில் போங்க, மால், ஜிம் இல்லைனா பார்க்கு. மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியலைனாலும் மற்றவங்களோட இருக்கிறது உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அண்ட் திஸ் ஹெல்ப்ட். அவள் கோயிலுக்கு போனா, மற்றவங்கள சுற்றி இருந்தது அவளுக்கு நல்லா இருந்தது. மற்றவங்களும் அவளை மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. அடுத்த பாயிண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. டிஸ்ட்ராக்ட் யோர் செல்ஃப் பை டூயிங் திங்ஸ் தட் யூ என்ஜாய். அவளுக்கு ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் நிறைய மண்டேலா ட்ராயிங்ஸ் வரைஞ்சா, விச் மேட் ஹர் ரிலாக்ஸ்ட். அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் கம்ப் அண்ட் ஷாஷாங்க் ரிடெம்ஷன் மாதிரி அப்லிஃப்டிங் மூவிஸ் பார்த்தா. அனிமேஷன் மூவிஸ் கூட ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் தென் பாட்டு கேட்டா, கேம்ஸ் விளையாடினா, அப்புறம் துணி துவைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அடுக்கிறது, ஏதாவது டேஸ்ட்டாக சமைக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் கோல்ஸ் செட் பண்ணி அதில் அவள் கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணான். அண்ட் ஷீ ஃபெல்ட் இன்க்ரீசிங்லி பெட்டர். அண்ட் தென் இந்த ஒரு பாயிண்ட் இருந்தது, மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் த பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் யோர் செல்ஃப் அண்ட் யோர் லைஃப். அண்ட் திஸ் புஷ்ட் ஹர் ரைட் பேக் டு த பிளேஸ் தட் ஷீ வாஸ் சம் டைம் பிஃபோர். அவளை சுற்றி இருக்கிறவங்களாம் அவளுக்கு வாழவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவளை பற்றி அவள் என்ன தான் நல்லா எழுதிட முடியும்? அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அவள் என்ன எழுதுனானா, இந்த சொசைட்டியில் அவள் எப்படி நடத்தப்படுறாளோ, அவளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவள் மற்றவங்கள ட்ரீட் பண்ண மாட்டா, மற்றவங்கள அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்க மாட்டா அப்படின்னு எழுதுனா. அண்ட் இட் ஈஸ்ட் ஹர் பெயின். நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணா. அதனால் அவளுக்கு அவள் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாச்சு. இது ஒரு ஜேர்னி தாங்க. ஒரே நாளில் அவள் நார்மல் ஆகிடல. அவள் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணா. லைக் வாலண்டியரிங், மெடிடேஷன், ஃபோக்கஸிங் ஆன் செல்ஃப் கேர். அண்ட் இப்போது எப்படி அவள் சூசைடல் தாட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணா அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பிட்டு சொன்ன இன்சிடெண்ட்டில் என்னால் ஒரு கவுன்சிலர்கிட்ட பேச முடியலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது சூசைடல் தாட்ஸ் தோணுச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் எனி ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் டு கெட் இம்மீடியட் ஹெல்ப். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் கோ த்ரூ டுடே அண்ட் யூ வில் பி ஃபைன். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.